எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பைக் டெக்னீஷியன் சென்னையிலேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிளச் பிளேட் எப்படி மாற்றுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபேஷன் ப்ரோ i3s மாடல். இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்க்கலாம். 15,794 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுக்குள்ளே இந்த வண்டியில் கிளச் பிளேட் போயிடுச்சு. இந்த கிளச் பிளேட் போகிற காரணம் என்னென்னா, ஸோ கஸ்டமர் கிளச் பிடிச்சிட்டே ஓட்டுவார். ஸோ அது அவர் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கிறவங்கனால கண்டிப்பாக டிராஃபிக்கில் கிளச் பிடிச்சி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் கிளச் பிடிச்சி ஓட்டுறத. ஸோ அதே மாதிரி கிளச்சில் கையை வச்சுக்கிட்டே ஓட்டாதீங்க. அந்த மாதிரி ஓட்டினாலும் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஃபேஷன் ப்ரோ இன்ஜினே போட்டிருக்கலாம், ஓல்டு இன்ஜினு. இது i3sனால லேட்டஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கு பொறுத்த வரைக்கும் இது அந்த இன்ஜின் மாதிரி கிடையாது. ஸோ அவங்க நார்மலாகவே ப்ரோ இன்ஜினே போட்டிருக்கலாம். எதுக்கு இந்த i3s இன்ஜின் போட்டாங்கன்னு தெரியல. பட் ஓகே தான். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இதில் ஒரு ஆயில் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி இந்த இன்ஜினில் பெருசாக இல்லைங்க. பிக்கப் எல்லாமே சேம் தான். நீங்கள் ஃபேஷன் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது i3s எல்லாமே சேம் பிக்கப் தான். கிளச் ஓப்பன் பண்ணியாச்சு கேஸ் எல்லாம். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீமோட ஒரு 50% காப்பி இது இன்ஜின் நினைக்கிறேன். கிளச்சு கூட ட்ரீம் யுகா ஹோண்டா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ட்ரீம் யுகாலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். 3 போல்ட்டு போட்டு நம்ம சில வண்டிக்கு அசம்பிளாக மாற்றுவோம், சில வண்டிக்கு கிளச் பிளேட் வரைக்கும் மாற்றுவோம். எந்த அளவுக்கு அது தேஞ்சிருக்கிறத பொறுத்து இருக்குது. இதில் வெறும் கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டு தான் போயிருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டுமே மாற்றினாவே போதும். அசம்பிளி மாற்றணும்னு அவசியம் இருக்காது. சென்ட்ரல் கிளச் ப்ரெஷர் பிளேட்லாம் ஓகே தான். ஸோ பார்ப்போம் எப்படி மாற்றுறேன்னு. கிளச் பிளேட்டை பெல்லெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ பெல் போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இது ஸ்பென்ட்ருக்கு உண்டான கிளச் பிளேட் தாங்க இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தாராளமாக ஸ்பென்ட்ரதே போடலாம். ஒரே பார்ட் நம்பர் தான் எல்லாமே. ஸ்டீல் பிளேட் மட்டும் மாற்றிருக்காங்க. எப்பயுமே கிளச் பிளேட் அசம்பிள் பண்ணும் போது பிளேட்டில் எப்பயுமே ஆயில் தடவி மாட்டுங்க. ஸோ இப்படி மாட்டுறதுனால என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டான ஃபிக்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வெறுமனே மாட்டாதீங்க. அது நிறைய ப்ராப்ளம் வரும். கிளச் பிளேட் வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்டார்டிங்லேயே. எப்பயுமே இந்த மாதிரி மாட்டும் போது மட்டும் ஆயில் தடவி மாட்டிங்க.
ஹெச் பிளேட் ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ வந்து டைட் பண்ணும்போது ஈவனாக டைட் பண்ணிங்க அந்த 3 போல்ட்டையும். எப்பயுமே வந்து பேக்கிங்லாம் வந்து மாற்றினா ஒரிஜினலே போடுங்க, லோக்கலை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. இன்ஜினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு ஆயில் ஃபில்டருன்றது. இன்ஜின் ஆயில் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆயில் ஃபில்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலே வந்து வாங்கி போடுங்க ஆயில் ஃபில்டர்லாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். இப்போ இன்ஜின் ஆயில் ஊற்றலாம். நான் இன்ஜின் ஆயில் இந்த வண்டிக்கு என்ன ஊற்றுறேன்னா ஷெல் அட்வான்ஸ் ஊற்றுறேன் சிந்தட்டிக் பேஸில். ஸோ இந்த ஆயில் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம பிராண்டட் ஆயில் போட்டாவே இன்ஜின் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. இந்த லோக்கல் ஆயிலெலாம் வந்து போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷெல்லு மோட்டோவில் ஒரு 300 400 மேலே ஆயிலை எப்பயுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் சந்திப்போங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.